சென்னையிலிருந்து சேதுபதி சமஸ்தானமாகிய சிவகங்கை மண்ணிற்கு நாங்கள் சென்றோம். அம்மண்ணில் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் நாம் தரிசிக்கவிருக்கும் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருத்தலம். இந்த ஆலயத்திற்கு பெரும் சிறப்புகள் இருக்கின்றன. பிரம்மாண்டமான மதிர்ச்சுவர்களை கொண்டிருக்கும் இத்திருத்தலத்தின் நுழைவு வாயிலை கடந்ததும் வட்ட வடிவமான பலிபீடமும் 20 அடி உயர அழகிய கொடிமரமும் அமைந்திருப்பதை காணலாம். கவசம் பொருத்தப்பட்ட கொடிமரத்தின் அடிப்பாகத்தில் சங்கு, சக்கரம், சுவாமியின் திருவுருவங்கள் பதிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். கொடிமரத்தின் உச்சியில் நின்றபடி கருடனும் பெருமாளை நோக்கி கைகூப்பியபடி உள்ளார். அவரின் எதிரில் சாலகோபுரத்தில் தேவியருடன் பெருமாள் வீற்றிருக்கும் சுதை சிற்பங்களும் திருக்கோவிலுக்கு அழகு சேர்க்கின்றன. ஈரமான தோற்ற பொலிவுடன் குளுமையான சூழலுடன் கருவறை காணப்படுகிறது. அவரை தரிசிக்கும் முன்பாக பெரிய திருவடியாம் கருட பகவானை தரிசிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆலயத்தில் கருட பகவான் சீரிய பார்வையுடன் முறுக்கு மீசையோடு கம்பீரமாக மூலஸ்தான பெருமாளை வணங்கியபடி நிற்கின்றார். வாழ்க்கையில் எப்படியான நிலையில் இருந்தாலும் என்றும் இறைவனை வணங்க வேண்டும் என இந்த கருட பகவான் உணர்த்துகிறார் என்றே தோன்றுகிறது. அவரை வணங்கிவிட்டு நாமும் கைகூப்பியபடி மூலஸ்தானத்தை நோக்கி திரும்புகையில் கருவறையின் வலப்புறமும் இடப்புறமும் துவாலபாலகர்களாக பெருமாளின் காவலர்களாக ஜெயன், விஜயன் நிற்கின்றனர். அவர்களிடமும் அன்பால் வணக்கம் செலுத்திவிட்டு அனுமதி பெற்று பெருமாளை சேவிக்கச் செல்வோம். For more information, watch the full video, link in description.